கைஸ் லுக் அட் த சன். சரியான வெயில், ஒரு 3 நாளாக செம வெயில் இருக்குது. நேற்று வந்து வண்டியோட விட இடம் வந்து நான் இங்கே மாற்றிட்டேன், அங்கேருந்து இங்கே மாற்றிட்டேன். ஸோ என்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த சைடு வந்து வெயில் வந்து பயங்கரமாக வந்து அடிக்குது, வண்டி மேலே அடிச்சுட்டே இருக்கா, அதனால் இங்கே வந்து மாற்றினேன். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் நேரம் மட்டும் தான் வெயில் அடிக்கும், ரொம்ப நேரம் வந்து வெயில் அடிக்காது. ஸோ இந்த மாதம் மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன் வந்து போயிட்டு இருந்தது, அதாவது வெட்டிங் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துச்சு. ஸோ நேற்று வந்து விழுப்புரம் கிட்டே வந்து நான் வந்து போயிட்டு வந்தேன், பைக்கில் தான் போயிட்டு வந்திருந்தேன். ஸோ பெருசாக வீடியோ வந்து எடுக்கல. ஸோ இவனுக்கு வந்து என்னடா நீ வரணுமா வீடியோவில்? சரி வா வா வீடியோவில் வா வா ஏன் மேலே வா மேலே வா. சரி ஓகே 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 ஓகே. ஸோ எப்போவுமே வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா சன்னில் வந்து வெயிலில் தான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே வந்து இருப்போம். நம்ம வெயிலில் மோஸ்ட்லி நம்ம ட்ராவல் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்கின் வந்து டேனிங் இஷ்யூ வரும், அண்ட் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா டல்னஸ் இருக்கும், அண்ட் அன்இவன் ஸ்கின் டோன் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி இப்போ ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து வரும். அண்ட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உஸ்ட்ராவோட டீ டேன் கிட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபேஸ் வந்து டேனிங் இஷ்யூ அண்ட் டல்னஸ் இஷ்யூ இதில் வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்ல குவாலிட்டி, அண்ட் இதில் வந்து நமக்கு ஃபேஸில் வந்து அதை இரிட்டேஷன் பண்ணுற மாதிரி வந்து பேராபைன், SLS இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் வந்து எதுவுமே வந்து கிடையாது. இந்த டீ டேன் கிட் வந்து என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சன் கிட்ட வந்து வர பொல்யூஷன்ஸ் அண்ட் அந்த டர்ட் அந்த டேனிங்னஸ் இதெல்லாமே வந்து ரிவர்ஸ் பண்ணும். ஸோ உங்கள் ஸ்கின் வந்து திரும்பி பேக் டு த ஒரிஜினல் டோனுக்கு வந்து வரதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். உங்கள் ஃபேஸ் ஸ்க்ரப்ல வந்து பார்த்தீங்கன்னா வால்நட் கிரானுல்ஸ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு சன் மூலமாக வந்து உங்கள் ஸ்கின் வந்து டேன் ஆகிறது வந்து இது வந்து ரிவர்ஸ் பண்ணும். ஸோ திரும்பி உங்களுக்கு பேக் டு த ஸ்கின் டோன் வந்து எடுத்துகிட்டு வரும். இவங்க டீ டேன் க்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா லிக்கோரைஸ் ரூட் அண்ட் ஜாப்பனீஸ் யூசு இருக்குது. அண்ட் இவங்களோட ஃபேஸ் ஸ்க்ரப் அண்ட் டீ டேன் க்ரீம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் B3 வந்து இருக்குது. இது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அமௌண்ட்டில் வந்து ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து நீங்கள் எடுத்து உங்களோட ஃபேஸில் வந்து கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வந்து நீங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணி மசாஜ் பண்ணணும். 3 to 4 மினிட்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிடலாம். டீ டேன் க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காயின் சைஸில் வந்து நீங்கள் உங்கள் கையில் எடுத்துக்கிட்டு அதை வந்து உங்கள் ஃபேஸில் நெக் ஏரியாலாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லி 2-3 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் க்ரீம் வந்து நீங்கள் டெய்லியுமே மாய்ஸ்சரைசேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே ஆல் ஓவர் த வேர்ல்டு பெஸ்ட் இன்கிரீடியன்ட் சோர்ஸ் தான் வந்து இந்த க்ரீமில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறது லைக் வந்து வெயில் சுற்றுறது அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து வேலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். அண்ட் இதை நீங்கள் வந்து உஸ்ட்ராவோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து இதை வாங்க முடியும். என்னோட கோட் unlukjack நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். அமேசான்லேயும் நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். அண்ட் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கைஸ் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க, நீங்கள் வந்து எப்படி வந்து கிளச் பிடிக்காமல் வந்து கியர் போடுறீங்க ப்ரோ? நான் நிறைய இதில் வந்து பார்த்துருக்கேன், நீங்கள் வந்து நோட் பண்ணி நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ இது வந்து நான் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். அண்ட் மெயினாக இந்த வீடியோ வந்து நான் அவுட்டோரில் எடுக்கலாம் தான் கைஸ் பார்த்தேன். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரைபாட் வந்து கிட்டத்தட்ட நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு ட்ரைபாட் வந்து நான் வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் அது வந்து லைக் உடஞ்சிருச்சு. ரொம்ப நாளாக வந்து ட்ரைபாட் வேறு எதுவுமே நான் மாற்றலை. ஸோ இனிமேல் தான் வந்து ட்ரைபாட் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணணும். ஸோ அதான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த ட்ரைபாட் வந்து உடஞ்சிருச்சு, அதனால் வந்து வெளியே வச்சு ஷூட் பண்ணது வந்து கஷ்டம். அண்ட் கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கிளச் பிடிக்காமல் கியர் போட முடியுமா அப்படின்னு வந்து நீங்கள் எந்த கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கியர் போட முடியும். ஸோ வந்து ஆட்டோ கிளிப்பர் அண்ட் குவிக் ஷிஃப்டர், ஸோ இதெல்லாமே வந்து அந்த இதுக்காக வந்து கிளச் பிடிக்காமல் கியர் போடுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்லிப்பர் கிளச், இது மூணுமே வந்து இருந்தால் கிளச் பிடிக்காமல் வந்து கியர் போட முடியும். போகிற பைக்கில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கிளச் வந்து வந்துச்சு. ஸோ ஸ்லிப்பர் கிளச் இருக்க பைக்கில் வந்து நம்ம வந்து இன்னுமே ஸ்மூத்தாக வந்து படிக்க முடியும். ஸோ என்னோட பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த எலக்ட்ரானிக்ஸும் கிடையாது, அண்ட் நார்மல் வெட் கிளச் தான் இருந்து. ஸோ இந்த வந்து ஸ்லிப்பர் கிளச் வந்து கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குவிக் ஷிஃப்டர் வந்து இல்லை ஆட்டோ கிளிப்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சில பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப் மட்டும் தான் பண்ண முடியும், டவுன் பண்ண முடியாது குவிக் ஷிஃப்ட்டில். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அப்போ இது பை டைரக்ஷன் குவிக் ஷிஃப்டர் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து 2 டைரக்ஷன் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் குவிக் ஷிஃப்டர் இருக்க பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கியர் லிவர் அந்த ராட் வருது இல்லை, அதில் வந்து லைட்டாக குட்டியாக வந்து கொஞ்சம் ஒரு சென்சார் மாதிரி இருக்கும், அதில் வந்து ஒரு கேபிள் வந்து போகும். ஸோ நீங்கள் அந்த டைமில் வந்து என்ன பண்ணுவீங்க, கியர் வந்து நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணுறப்போ, அதாவது உங்கள் கால் வச்சு நீங்கள் தூக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் வந்து சென்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ECUக்கு வந்து சிக்னல் வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ரைடர் வந்து குவிக் ஷிஃப்ட் பண்ண போகிறாரு, ஸோ நம்ம வந்து கியர் வந்து மாற்றுறதுக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா கரெக்டாக அந்த டைமில் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுற டைமில் உள்ள வர ஃபியூவல் சப்ளையை டக்குன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து கட் பண்ணும். அந்த ஃபியூவல் வந்து உள்ளே வந்து அடைக்காது. ஸோ நான் என்னோட 10 hour ஓட்டின வீடியோ கூட பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், நீங்கள் வந்து லைட்டாக நீங்கள் லாக் பண்ணி வச்சிங்கன்னா வந்து பெட்ரோல் சப்ளைலாம் வண்டி அடைக்கும். அந்த டைமில் வந்து அடைச்சிட்டு ஏறும். ஸோ அது வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குவிக் ஷிஃப்டர் இருக்க பைக்கில் வந்து ஸ்டார்டிங் புதுசாக நீங்கள் பிகினர் அந்த மாதிரி இருக்கப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஓகே ரைடர் வந்து பண்ண போகிறாரு, பெட்ரோல் கட் பண்ணணும், ஓகே நமக்கு பெட்ரோல் கட் பண்ணிவிடும், நம்ம கியர் போடுவோம், கியர் விழுந்துடும், ஓகே முடிஞ்சிடும். ஸோ இது எப்படி நடக்குது, எப்படி நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து கியர் வந்து டேமேஜ் ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக வந்து நீங்கள் இன்ஜினுக்கு வந்து நீங்கள் லோடு வந்து கட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து இன்ஜினுக்கு வந்து எப்படி லோட் கொடுக்குறீங்கன்னா உள்ள ஃபியூவல் வருது இல்லை, ஃபியூவல் வரது மூலமாக இன்ஜின் வந்து தொடர்ந்து ஒரு சைக்கிள் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஃபியூவல் வரும், பிஸ்டன் கீழே போகும், மேலே அடிக்கும், ஓகே கம்ப்ரெஷன் ஆகும், எல்லாமே வெடிக்கும், திரும்பி இன்ஜின் அந்த ஆக்ஷன் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உள்ள ஒரு ஃபியூல் சப்ளை வந்து கட் பண்ணுறப்ப அந்த ஒரு செகண்டில் வந்து இன்ஜின் வந்து லூஸ் ஆகும்.
அந்த டிரான்ஸ்மிஷன் அந்த கிளச் பிளேட் எல்லாமே வந்து ஒரு செகண்ட் வந்து லூஸ் ஆகும். உள்ள ஃபியூல் சப்ளை இல்லை, இன்ஜின் வந்து ஃப்ரீயாக ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த செகண்டில் தான் அது வந்து கியர் வந்து சேஞ்ச் பண்ணும். கியர் சேஞ்ச் பண்ண பார்த்தீங்கன்னா உள்ள லைக் அந்த பின்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் மாத்திரப்ப அந்த பின் வந்து ஒரு கியர் இப்படி டக் டக் டக்னு இப்படி மாறும். அந்த கியர் சேஞ்சிங் மெக்கானிசம்லாம் நீங்கள் வந்து யூடியூப்லேயே கியர் அவுட் பைக் டிரான்ஸ்மிஷன் ஒர்க்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து கியர் எப்படி மாறுது அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த டைமில் அந்த லோடே இல்லாத டைமில் உள்ள ஃபியூல் சப்ளை வராத டைமில் இன்ஜின் வந்து லோடே இருக்காது. ஸோ அந்த டைமில் தான் வந்து கியர் வந்து சேஞ்ச் பண்ணும். அந்த ஃபியூல் சப்ளையை கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண ஒரு எலக்ட்ரானிக் சிஸ்டம் தான் வந்து கிக் ஷிஃப்டர். ஓகேவா? அண்ட் ஓகே, இது வந்து அப் ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மெக்கானிசம். அண்ட் ஆட்டோ பிளிப்பர் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோ பிளிப்பர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்து நான் வந்து ரெவ் மேட்ச் வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் கிளச்சு பிடிச்ச ரெவ் மேட்ச் வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம், பாருங்கள், முன்னாடி வந்து போட்டிருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து கிளச்சு பிடிச்சி கியர் டவுன் பண்ண அந்த கேப்பில் வந்து நீங்கள் டக்கு த்ராட்டில் வந்து ஓரளவு கொடுக்கணும். லைட்டாக த்ராட்டில் வந்து பிளிப் பண்ணி விடணும் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேனுவலாக வந்து நீங்கள் வந்து இது பிளிப் பண்ணுறது, ரெவ் மேட்ச் வந்து பண்ணுறது வந்து மேனுவல். ஸோ இந்த நீங்கள் த்ராட்டில் பிளிப் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக ஒரு எலக்ட்ரானிக் சென்சார் வச்சு பண்ணால் எப்படி இருக்கும்? ஸோ இதுதான் வந்து ஆட்டோ பிளிப். ஸோ இது டைம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா டவுன் ஷிஃப்ட் பண்ண போறீங்க. நீங்கள் வந்து கிளச் இது ரெடி ஆகிடுவீங்க, டவுன் ஷிஃப்ட் லிவர் வந்து கீழே அமுக்குவீங்க. அந்த ப்ராசஸ் அது வந்து ரெடி ஆகிடும். ஓகே, ரைடர் வந்து இப்போ டவுன் ஷிஃப்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ரெடி ஆகிடும். ஃபியூல் சப்ளை வந்து கட் பண்ணும். ஸோ நீங்கள் டவுன் ஷிஃப்ட் பண்ணோன்னே என்ன ஆகும்? வண்டி வந்து போன்னு ஒரு மாதிரி அடைச்சி ஏறும். ஓகேவா? ஒரு மாதிரி நீங்கள் இப்போ ஒரு 5th கியர் இருக்கீங்க, அப்போதுலேருந்து ஒரு 4th கியருக்கு வந்தீங்கன்னா நீங்கள் 5th கியர்லேருந்து ஒரு 80 இல்லை 90 இருக்கீங்க வச்சுக்கோங்க. அங்கே வந்து நீங்கள் 4th கியர் வரப்போ இன்ஜின் வந்து கொஞ்சம் ரிவிங் வந்து அதிகமாக போன்னு வரும். ஸோ அப்போ வந்து வண்டி வந்து சடனாக ஒரு ஸ்டாப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு வரும். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மேனுவலாக என்ன பண்ணுவோம்? த்ராட்டில் வந்து பிளிப் பண்ணுவோம், ஆர்பிஎம் வந்து மேட்ச் பண்ண வந்து ட்ரை பண்ணுவோம். அதெல்லாம் வந்து ரெவ் மேட்சிங் வந்து சொல்லுவாங்க. சரி, ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து 5th கியர்லேருந்து 4th கியர் வரப்போ அது வந்து 6000 ஆர்பிஎம்லேருந்து 8000 ஆர்பிஎம்க்கு போகுது. அந்த மாதிரி நீங்கள் இமேஜாக வச்சுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து மேனுவலாக தான் அந்த 8000 ஆர்பிஎம் வந்து நம்ம கொடுப்போம். இது எலக்ட்ரானிக் வந்து ஆட்டோ பிளிப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிளிப்பரே வந்து அந்த 8000 ஆர்பிஎம் வந்து மேட்ச் பண்ணிடும். ஸோ இதுதான் இஸ் கான்செப்ட். நம்ம மேனுவலாக பண்ண ஒரு விஷயத்தை எலக்ட்ரானிக் மூலமாக வச்சு பண்ணுறது வந்து ஆட்டோ பிளிப்பர் சொல்லுவாங்க. இது வந்து காஸ்ட்லி சூப்பர் பைக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பைட் குவிக் ஷிஃப்டர்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அப்போ பண்ணிக்கலாம், டவுன் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த இதில் வந்து அப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் இந்த இடத்துல வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கிளச் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஸ்லிப்பர் கிளச்சோட யூஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கிளச் வந்து லைக் வந்து ஃபுல்லாக வந்து என்கேஜ் ஆகிருக்காது. அது வந்து கொஞ்சம் பார்ஷியலாக தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கிளச்சில் வந்து இது இப்போ கிளச் எல்லாமே வந்து ஸ்ப்ரிங் இருக்கும். நீங்கள் வந்து இது வெளியே போயிட்டு இப்போ நீங்கள் என்கேஜ் பண்ணுறீங்க, டிஸ்என்கேஜ் பண்ணுறீங்க, அப்படி பண்ணுறீங்கல்ல. ஸோ அப்படி பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் தான் வந்து வெளியே தள்ளி வரும். ஸோ ஒரு நார்மல் கிளச் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஒரு 4 ஸ்ப்ரிங் இருக்குது, கொஞ்சம் ஹெவி ஸ்ப்ரிங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதே ஸ்லிப்பர் கிளச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்ப்ரிங் தான் இருக்கும். அது வந்து ரொம்ப லைட் மெட்டீரியல் ஸ்ப்ரிங்காக இருக்கும். ஸோ ஸ்ப்ரிங் வந்து நமக்கு வந்து லைட்டாக இருந்துச்சுன்னா அந்த கிளச் ஃபீல் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பெருசாக வந்து எஃபர்ட் போட வேணாம். அதனால தான் ஸ்லிப்பர் கிளச் இருக்க பைக்லாம் பார்த்தீங்கன்னா கிளச் ஃபீல் வந்து ரொம்பவே வந்து லைட்டாக இருக்கும். ஸ்லிப்பர் கிளச் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஹார்டாக டவுன் ஷிஃப்ட் பண்ணிட்டே வந்தாலும் கிளச் வந்து உங்களுக்கு வந்து வீல் வந்து லாக் ஆகாது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா கிளச் வந்து இப்படி எங்கேஜ் டிஸ்கேஜ் ஆகி இப்படி மாறி உட்காரும். ஃப்ளை வீலுக்கும் கிளச்சுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மாறி வந்து நடக்கிறதுனால ஸோ வீல் வந்து பின்னாடி வந்து பெருசாக வந்து லாக் ஆகுது. இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக நான் எடுத்துகிட்டு போனால் ஒரு டாபிக் ரொம்ப லென்த்தாக போகும் வீடியோ. இப்போ வந்து நான் இந்த இதுக்காக உங்களுக்கு பேசிக்ஸ் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இது எப்படி ஒர்க் பண்ணலாம், நம்ம மேனுவலாக எப்படி ஒர்க் பண்ண சொல்லிட்டு அதனால எலக்ட்ரானிக்ஸ் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான், ஸ்லிப்பர் கிளச்னா இவ்வளோ தான். பேசிக்காக வந்து வீல் லாக் ஆகும் வந்து நமக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணும், கிளச் ஃபீல் வந்து லைட்டாக இருக்கும். இப்போ மேனுவல் பைக்கில் நம்ம எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு வண்டி வந்து ஓட்டி காமிக்கிறேன், அதில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் வீட்டில் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ உங்களுக்கு வந்து இது வந்து அப்படியே பண்ணி காமிக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கான ரூல்ஸ்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே வந்து லைக் பேசிக்காக ஸோ ஸ்லிப்பர் கிளச் இருக்க பைக்குக்கும் நார்மல் கிளச் இருக்க பைக்குக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கிளச்சில் வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் இந்த ப்ராசஸ். நார்மல் கிளச்சில் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்காது கம்பேர்ட் டு ஸ்லிப்பர் கிளச்சு. ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி எப்போவுமே வந்து 6000 இது நீங்கள் ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிறப்போ 6000 ஆர்பிஎம்க்கு மேலே நீங்கள் இதை பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக வந்து ஷிஃப்ட் ஆகும். அதுக்குள்ளே வந்து பண்ணிங்கன்னா ஸ்மூத்தாக வந்து ஷிஃப்ட் ஆகாது. ஸோ இது வந்து பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு பிகினர் இதை வந்து நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னா கரெக்டாக 4th கியருக்கு மேலே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் நீங்கள் கற்றுக்கிறப்போ 5th கியரில் இருங்க. இப்போ நான் வந்து ஆக்சுவலி 5th கியருக்கு போயிடுறேன். ஓகே, இப்போ நான் 5th கியரில் இருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து த்ராட்டில் கொடுத்துட்ருக்கேன். நான் வந்து உங்களுக்கு ஒரு கையிலே பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் த்ராட்டில் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு 6000 ஆர்பிஎம் வந்து ரெட் லைட் பிளிங்க் ஆகும். ரெட் லைட் பிளிங்க் ஆகுது, உங்களுக்கு தெரியுதா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் இந்த த்ராட்டில் வந்து நான் கட் பண்ணுவேன். ஸோ இந்த த்ராட்டில் கட் பண்ணுற அந்த செகண்டில் நான் கியர் வந்து ஷிஃப்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். 3, 2, 1 அவ்வளோ தான் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. கியர் 6க்கு மாறிடுச்சா? ஸோ இப்போ பாருங்கள், நான் இப்போ 6000 ஆர்பிஎம் போய் காமிக்கிறேன். உங்களுக்கு லைட் எரியாது. ஸோ ஓகேவா, லைட் எரியல. 6000 ஆர்பிஎம்மில் இருக்க லைட் எரியல. ஸோ இப்போ வந்து இது வந்து பிகினர் ரொம்ப ஸ்டார்டிங்கில் நீங்கள் கற்றுக்கிறப்போ இந்த மாதிரி கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 4th கியர்லேருந்து ட்ரை பண்ணணும். நீங்கள் இப்போ நான் வந்து 4th கியர் வந்துட்டேன், 6000 ஆர்பிஎம் ரீச் ஆகிட்டேன், பிளிங்க் ஆகுது. இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இந்த த்ராட்டில் வந்து கட் பண்ணுவேன். ஓகே, கட் கியர் ஷிஃப்ட், அவ்வளோதான். ஒரு ஷிஃப்ட் ஆகிடுச்சா? 5th கியருக்கு இப்போ வந்துருச்சு. ஸோ இப்போ 6000 பிளிங்க் ஆகுதா? இப்போ வந்து ஒரு கட், இப்போ ஷிஃப்ட், கட், அவ்வளோ. இந்த 2 ப்ராசஸ் வந்து சிமிலராக இருக்கும் கைஸ். நீங்கள் வந்து இந்த த்ராட்டில் கட் பண்ணுற டைமிங்கும் நீங்கள் கியர் வந்து அப் பண்ணுற டைமிங் ஒரே நேரத்தில் இருக்கணும். நீங்கள் வந்து லிவரில் வந்து கரெக்டாக ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ அந்த டைமில் நீங்கள் கரெக்டாக பண்ணிடணும்.
பாருங்க நான் இப்போ சர்வீஸ் ரோட்டுக்கு போய்ட்டு பண்ணி காமிக்கிறேன், மெயின் ரோட்டில் வேணாம். ஸோ இது வந்து ஒரு நார்மல் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே நம்ம ஃபஸ்ட்டு கியர் கிளச் பிடிச்சி தான் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. இப்போ நான் ஃபஸ்ட் கியரில் இருக்கேன், கிளச் பிடிச்சி வச்சுக்கோங்க, கியர் போட்டாச்சு போய்கிட்டே இருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டு செகண்ட் கியர் இப்படி ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப குதிக்கும் வண்டி. இதை பார்த்தீங்களா இந்த மாதிரி இப்படி ரொம்ப குதிச்சு போகும், செகண்ட் டு தேர்ட்லேயே குதிக்கும். ஒரு தேர்ட் டு ஃபோர்த்து அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்மூத்தாக இருந்தால் பாருங்கள். இப்போலாம் ஸ்மூத்தாக இருக்கும், எந்த ஒரு இதுவுமே இருக்கா. நான் இப்போ அப்படியே கியர் போட்டே தான் இருக்கேன். லெட் லைட்டில் நீங்கள் ஏரியாவை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம், பிளிங்காக வருது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது, இந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்து ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு டு செகண்ட் வந்து நீங்கள் வந்து கிளச் பிடிச்சி போடுங்க. 0 to 1 அதான் நியூட்ரல் வந்து ஃபஸ்ட் கியர் கிளச் பிடிச்சிக்கோங்க, ஃபஸ்ட்டில் அந்த செகண்ட் கியர் கிளச் பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ட்ரைன் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து செகண்ட் டு தேர்டே வந்து கிளச் பிடிக்காம வந்து நீங்கள் வந்து போட முடியும். பட் ஆனால் கரெக்டாக பண்ணுங்க. நீங்கள் இதை வந்து ப்ராசஸ் தப்பாக பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டக்குன்னு வந்து அப்படியே கியர் வந்து டைட் டக்குன்னு ஒரு சவுண்ட் வந்து கியர் மாறும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அந்த பிரச்சனைலாம் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து சிம்பிளாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னொரு டைம் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நான் கரெக்டாக 4th கியரில் இருக்கேன், 6000 RPM போயிடுறேன். நீங்கள் ஸ்டார்டிங் பிகினரில் 6000 RPM வந்துட்டீங்க. இப்போ வந்து கரெக்டாக இந்த த்ராட்டில் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும், கியர் வந்து பாப் பண்ணணும். அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான் முடிஞ்சு. 4th to 5th மாறிடுச்சு. இதுதாங்க சிம்பிள் ப்ராசஸ். இதனால் வந்து உங்கள் வண்டிக்கு வந்து எந்த ஒரு டேமேஜும் வந்து ஆகாது. தாராளமாக நீங்கள் இது பண்ணலாம். இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணனால ஒரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளச் பிளேட் வந்து லைஃப் நிறைய வரும். நீங்கள் இதை வந்து ஓரளவு நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5000 RPMலேயே வந்து கியர் வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஈஸியாகிடும் அதுக்கப்புறம். ஓகே கேஸ், இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் வந்து 5000 RPM இருக்கேன், அவள் தான் 4th கியர் ஷிஃப்ட் ஆச்சு. பார்த்து ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும். நீங்கள் பாருங்கள் எதுவுமே 5000 RPM அவள் தான் ஷிஃப்டிங்கு. கேஸ் இப்போ நான் வந்து 4th கியரில் இருக்கேன், உங்களுக்கு 5000 RPM வந்து ஷிஃப்ட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா நீங்கள் அது ஒன்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக. இப்போ 5000 RPM கரெக்டாக இருக்கேன், அவள் தான் ஷிஃப்டிங். எந்த ஒரு பிரச்சனையுமே ஆகாது கேஸ், எந்த ஒரு லைட்டாக ஃப்ளிப் பண்ணால் போதும் த்ராட்டில். நீங்கள் மேபி உங்களுக்கு கையில் நோட்டீஸ் கூட பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், நான் ஒத்த கையிலே பண்ணுறேன். இப்போ 5000 RPM இருக்கேன், அவள் தான் ஒரு ஃப்ளிப்பு முடிஞ்சு. கியர் அழகாக அது பாட்டுக்கு மாறிட்டே இருக்கும். அண்ட் கைஸ் இதுதான் வந்து அப் பண்ணுறது. அண்ட் இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியும். அண்ட் கைஸ் நீங்கள் வந்து இதில் வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ண முடியும். டவுன் ஷிஃப்ட் வந்து நீங்கள் ஸ்லிப்பர் கிளச் இருந்தால் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சில பேர் வந்து நினைப்பாங்க. பட் ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து டவுன் ஷிஃப்ட் வந்து இந்த இதிலே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து 6th கியரில் இருக்கேன்னா இதில் வந்து நீங்கள் டவுன் ஷிஃப்ட் பண்ண, நான் இப்போ அழகாக டவுன் ஷிஃப்ட் பண்ணி காமிக்கிறேன். டவுன் ஷிஃப்ட் ஆகுதா? இப்போ வந்து 4th வரேன் பாருங்களேன், கிளச்சே பிடிக்கலான்னு 4th வந்துட்டேன். இப்போ இதுலேருந்து 3rd வரேன், அவ்வளோதான். தெரியுதா உங்களுக்கு? ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இதில் வந்து ஆகாது. ஓகே, இந்த மெத்தட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே நீங்கள் வந்து ஆப்போசிட்டாக வந்து பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து 6th கியரில் இருக்கீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? 6th கியரில் போயிட்டுருக்கீங்க, நீங்கள் வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணணும்னா த்ராட்டில் நீங்கள் கொடுத்து போயிட்டுருக்கீங்க. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து நீங்கள் த்ராட்டில் கட் பண்ணணும். த்ராட்டில் கட் பண்ணுற அந்த டைமில் கியரை வந்து நீங்கள் டவுன் பண்ணணும். இப்போ நான் வந்து 6th கியரில் இருக்கேன், 5th கியருக்கு வரேன் பாருங்கள், அவ்வளோதான். த்ராட்டில் கட் பண்ணா கீழே டவுன் பண்ணிட்டேன், டக்குன்னு இறங்கிச்சா. இப்போ வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டன் நீங்கள் இன்னொரு கியர் டவுன் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா நீங்கள் எப்போவுமே வந்து அப் பண்ணுறப்ப வந்து நீங்கள் ப்ராசஸ் வந்து பார்த்துருப்பீங்க, கட் பண்ணி பண்ணணும். அதே மாதிரி வந்து நீங்கள் டவுன் பண்ணுறப்போ லைட்டாக ரொம்ப லைட்டான அளவு த்ராட்டில் கொடுக்கணும் கைஸ். இது வந்து நீங்கள் உங்களுக்கு ப்ராக்டிஸில் தான் வந்து வரும். அதாவது வந்து லைக் வந்து ரொம்ப லைட்டான அமௌண்ட்டில் த்ராட்டில் கொடுக்கணும். ரொம்ப லைட்டான அமௌண்ட்டில் த்ராட்டில் கொடுத்துட்டு அகைன் ஒரு கியர் கட் பண்ணணும். அப்புறம் அப்படி போயிட்டு இப்போ ரொம்ப லைட்டாக த்ராட்டில் கொடுக்குற உங்களுக்கு ஃபீலே ஆகாது, அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா டவுன் ஷிஃப்ட் வந்து பண்ண முடியும். பட் ஆனால் டவுன் ஷிஃப்ட் வந்து அந்தளவுக்கு யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அப் ஷிஃப்ட் ஃபஸ்ட் நல்லா கற்றுக்கோங்க, அதுக்கப்புறம் டவுன் ஷிஃப்ட் வந்து கற்றுக்கோங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஸ்டார்டிங் பண்ணுறப்ப 1 தடவை தப்பாக பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்காது. டக்குன்னு அந்த அடிச்சு கியர் அடிச்சு மாறுறது அந்த மாதிரிலாம் வந்து நடக்கும். ஸோ நீங்கள் போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கற்றுக்கிறதுக்கப்புறம் நீங்கள் பாட்டு ஸ்மூத்தாக அழகாக ஐவேல் நான் பாட்டு போட்டு இப்படி தான் கைஸ் ஒரு கை இப்படி வச்சு இடுப்பில் அழகாக நான் பாட்டு டக்குன்னு மாற்றிட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். மோஸ்ட்லி வந்து நான் 2nd to 3rd வந்து மாற்ற மாட்டேன். நான் வந்து 3rd கியர் வரைக்கும் கிளச் பிடிச்சி போட்டுருவேன். அதுக்கப்புறமா 4th 5th 6th இது 3 கியர் வந்து நான் முக்கால்வாசி டைம் இல்லை ஆல்வேஸ் சிட்டிக்குள்ளேயும் சரி எப்பவுமே சரி. ஸோ நீங்கள் நல்லா மாற்ற கற்றுட்டிங்கன்னா நீங்கள் வந்து 5000 RPMல நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். டவுன் ஷிஃப்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப எமர்ஜென்சி டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி டவுன் ஷிஃப்ட் பண்ணணும், டக்கு டவுன் ஷிஃப்ட் ஆகுது லைட்டாக த்ராட்டில் திரும்பி டவுன் ஷிஃப்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு கஷ்டமாக தெரியாது. நீங்கள் ஒன்ஸ் கற்றுக்கிட்டீங்கன்னா கற்றுக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அப் ஷிஃப்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறமா டவுன் ஷிஃப்ட் வந்து பண்ணுங்கள். நீங்கள் ஸ்லிப்பர் கிளச் இருந்ததுன்னா ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் இந்த ப்ராசஸ். லைக் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இந்த பைக்கில் இருக்க மாதிரி கொஞ்சம் இதுவாக இருக்காது. என்னன்னா த்ராட்டில் தான் இஸ் மேட்டர். நீங்கள் கரெக்டாக இந்த கட் பண்ணுற இந்த செகண்ட் இந்த காலம் இந்த கையும் வந்து ரெண்டும் மேட்ச் ஆகணும் கரெக்டாக. டக் இப்போ நான் போயிட்டே இருக்கேன், நான் ஸ்பீட் பிரேக்கர் தான் அவ்வளோதான் ஒரு கட்டு. இது என் கையை நல்லா பாருங்கள். இப்போ திரும்பி ஒரு லைட்டாக த்ராட்டில் கொடுக்கணும், திரும்பி கட்டு திரும்பி லைட்டாக த்ராட்டில் கொடுக்கணும், திரும்பி கட்டு அவ்வளோதான். இன்ஜின் பிரேக்கிங்லேயே அப்படியே போதா. ஸோ இவ்வளோ தான் கேஸ். நீங்கள் டவுன் ஷிஃப்ட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் பழக வேண்டியதாக இருக்கும். ஏன்னா த்ராட்டில் வந்து நீங்கள் எக்ஸஸாக கொடுத்துருவீங்க, அந்த மாதிரி மாறி பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் டவுன் ஷிஃப்ட் வந்து பழகிக்கணும். ஸோ கேஸ் நீங்கள் வந்து தப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனைலாம் வந்து எதுவும் வராது. லைக் வந்து மேபி எல்லாம் சொல்லுவாங்கன்னா நீங்கள் தப்பாக பண்ணால் கியரோட டீத் வந்து உடையும், கியர் மாத்திர பின்னு வந்து உடையும், அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி இது வரைக்கும் இது இப்படி தப்பாக போட்டு உடஞ்சி நான் பார்த்தது கிடையாது. நானும் தப்பாலாம் போட்டிருக்கேன், டடக்குன்னு சவுண்டோட வந்து மாறும். மேபி யாருக்கு என்ன ஆகும்னு தெரியாது. பட் ஆனால் நீங்கள் இதை கற்றுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது பைக்கு நீங்கள் இது கியர் இருக்க எந்த பைக்கில் வேணால் நீங்கள் அதை பண்ண முடியும். எல்லாத்துக்குமே சேம் ப்ராசஸ் தான். த்ராட்டில் கட்டு ஷிஃப்ட் இவ்வளோ தான், வேறு எதுவுமே கிடையாது கேஸ்.
அப் ஷிஃப்ட் டவுன் ஷிஃப்ட் ரெண்டுமே வந்து உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் இந்த வேல வந்து நான் ஒத்த கையில் தான் வந்து ஓட்டியிருப்பேன். ஸோ எல்லாருக்கும் வந்து சாரி. ஏன் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நான் காமிக்கணும், நான் கிளச் பிடிக்கலாம் காமிக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து இப்படி பண்ணேன். ஸோ யாரும் இந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. சரி, ஓகே கேஸ், உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து கேளுங்க. நான் அப்படியே வந்து வீட்டுக்கு போகிறேன். இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சிக்கலாம். ஸோ ரொம்ப நாளாக வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நானும் வந்து பண்ண நினச்சேன். கரெக்டாக டைம் வந்துச்சு, கரெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இதுக்கு மேலே போயிட்டு நமக்கு வந்து ஒர்க் இருக்குது, நம்ம வந்து ஒர்க்கை பார்ப்போம். பை பை கேஸ், நெக்ஸ்ட் வீடியோ வந்து மீட் பண்ணுவோம். எல்லாருக்கும் பை பை.